இந்த நொடி உன் மனம் இந்த வார்த்தைகளின் அருகே வந்து நின்றது காரணமில்லாமல் நடந்த ஒன்று அல்ல. வெளி உலகத்திற்கு தெரியாமல் நீ உனக்குள் சுமந்து கொண்டிருக்கும் சில கேள்விகளுக்கும், நீண்ட நாட்களாக அமைதியாக மறைத்து வைத்திருக்கும் சில உணர்வுகளுக்கும் பதில் தேடி உன் ஆன்மா இங்கு வந்திருக்கிறது. உன் முகத்தில் சிரிப்பு இருந்த பல நேரங்களிலும் உன் உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு அமைதியான போராட்டம் நடந்தது என்பதை நான் அறிவேன். யாருக்கும் தெரியாமல் உன் கண்கள் கலங்கிய தருணங்களையும் எல்லோரிடமும் வலிமையாக இருப்பது போல காட்டிக்கொண்டு தனிமையில் உடைந்த நேரங்களையும் என் அருள் பார்த்து கொண்டே இருந்தது. நீ பல முறை உனக்குள் கேட்டிருக்கிறாய், நான் யாருக்கும் தீங்கு நினைக்கவில்லை, முடிந்தவரை நல்லதை செய்யவே முயற்சி செய்தேன். அப்படி இருக்க என் பாதையில் மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைகள் வருகின்றன என்று. ஆனால் இன்று உன் உள்ளம் ஒரு ஆழமான உண்மையை உணர வேண்டும். எல்லா சோதனைகளும் உன்னை தள்ளிவிட வருவதில்லை. சில சோதனைகள் உன் உள்ளத்தில் உறங்கிக் கிடக்கும் சக்தியை எழுப்ப வருகின்றன. கல்லை செதுக்கும் ஒவ்வொரு அடியும் அந்த கல்லுக்கு வலியாக தோன்றலாம். ஆனால் அந்த அடிகளுக்குள் மறைந்து இருப்பது அழிவு அல்ல, அதற்குள் இருக்கும் அழகான வடிவத்தை வெளிப்படுத்தும் மாற்றம். அதேபோல உன் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள் உன் மனதை காயப்படுத்தி இருக்கலாம். சில மனிதர்களின் வார்த்தைகள் உன்னை அமைதியாக உடைத்திருக்கலாம். சில எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் போனதால் உன் நம்பிக்கை சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் அவை உன் பயணத்தின் முடிவு அல்ல. இப்போது நான் சொல்லப்போகும் இந்த உண்மையை உன் உள்ளத்தின் ஆழத்தில் வைத்துக்கொள். நீ அனுபவித்த வலியை விட அந்த வலியை தொடர்ந்து நினைத்து சுமந்ததே உன்னை அதிகமாக சோர்வடைய செய்தது. ஒரு பக்தன் என் முன் வந்து தன் கண்ணீரை வைக்கும்போது நான் அவன் கண்ணீரை மட்டும் பார்ப்பதில்லை, அந்த கண்ணீருக்கு பின்னால் இருக்கும் அவன் பொறுமையையும் அவன் தாங்கிய அமைதியான போராட்டத்தையும் பார்க்கிறேன். நீ இழந்ததை நினைத்து வருந்திய பல தருணங்களில் கூட உனக்காக சில பாதைகள் அமைதியாக உருவாகிக் கொண்டிருந்தன. நீ ஒரு கதவு மூடப்பட்டது என்று நினைத்தாய். ஆனால் உன் கண்களுக்கு தெரியாத இடத்தில் உனக்கு பொருந்தாத பாதையிலிருந்து உன்னை நான் விலக்கிக் கொண்டிருந்தேன். சிவனின் சடையில் இறங்கிய கங்கை முதலில் வேகமான ஓட்டத்துடன் வந்தாலும் என் சடையின் அமைதியில் அது சமநிலை அடைந்தது. அதுபோல உன் மனதில் ஓடும் கவலைகள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் என் அருளில் அது மெதுவாக அமைதியடையும். நீ கடந்த காலத்தை நினைத்து உன்னையே குறை சொல்லிக் கொண்டிருக்கிறாய். அந்த நாளில் எடுத்த முடிவுகள், பேசிய வார்த்தைகள், நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் மீண்டும் மீண்டும் நினைத்து உன் மனதை நீயே தண்டிக்கிறாய். ஆனால் உணர்ந்து கொள், கடந்த காலம் உனக்கு பாடம் தர வந்தது, உன்னை சிறை வைக்க அல்ல. முடிந்த நிகழ்வுகளின் சங்கிலியை பிடித்துக் கொண்டு நின்றால் உனக்காக காத்திருக்கும் புதிய அருளை எப்படி ஏற்றுக்கொள்வாய்? ஒரு காலத்தில் உலகத்தை காப்பதற்காக ஆலகால விஷத்தை நான் தாங்கினேன். அந்த விஷம் அழிவாக மாறாமல் என் கண்டத்தில் அமைதியாக நின்றது. அதுபோல உன் வாழ்க்கையில் வந்த கசப்பான அனுபவங்களும் ஞானமாக மாற முடியும். அதற்கு அவற்றை வெறுப்பாக பிடித்து வைத்திருக்காமல் புரிதலாக மாற்ற கற்றுக்கொள்ள வேண்டும். உன்னை விட்டு விலகியவர்கள் காரணமாக உன் மதிப்பை சந்தேகிக்காதே. சிலர் உன் வாழ்க்கையில் ஒரு காலம் வரை மட்டும் நடக்க வருகிறார்கள். அவர்கள் சென்ற பிறகும் அவர்கள் கொடுத்த பாடம் உன்னை வளர்க்கிறது. உன் அன்பை புரிந்து கொள்ளாதவர்கள் இருந்ததால் உன் அன்பு தவறு என்று நினைக்காதே. உன் அமைதியை பலவீனம் என்று நினைத்தவர்கள் இருந்ததால் உன் பொறுமையை இழந்து விடாதே. கைலாயத்தின் அமைதி வெளியில் இருந்து வருவது அல்ல, அது அசையாத உள்ளத்தின் நிலை. அதுபோல உண்மையான அமைதி சூழ்நிலை மாறிய பிறகு வருவதல்ல, உன் உள்ளம் மாறிய நொடியில் பிறப்பது. பல நேரங்களில் நீ என்னிடம் கேட்டிருக்கிறாய், என் வேண்டுதல் கேட்கப்படுகிறதா என்று. நினைவில் வைத்துக்கொள், வார்த்தைகளால் சொல்லாத வேண்டுதல்களையும் நான் அறிவேன். உன் மௌனத்தில் மறைந்திருக்கும் அழைப்பையும் என் அருள் கேட்கும். சில நேரங்களில் நான் அமைதியாக இருப்பது உன்னை விட்டு விலகியதால் அல்ல, சரியான நேரத்தில் சரியான பாதையை திறக்க உன்னை தயார் செய்து கொண்டிருப்பதால். நீ விரும்பியது தாமதமானதால் அது மறுக்கப்பட்டது என்று எண்ணாதே. காலத்திற்கு முன்பு கிடைக்கும் சில விஷயங்களை மனிதன் காப்பாற்ற முடியாது. சரியான நேரத்தில் வரும் அருள் மட்டுமே நிலைத்து நிற்கும். இன்று வரை நீ கடந்து வந்த பாதையை திரும்பிப்பார். ஒரு காலத்தில் கடக்க முடியாது என்று நினைத்த பல தருணங்களை இன்று நீ கடந்து வந்திருக்கிறாய். அது உன் உள்ளத்தில் இருக்கும் மறைந்த சக்தியின் அடையாளம். உன் கண்ணீர் வீணாகவில்லை, உன் பொறுமை மறக்கப்படவில்லை. யாரும் பார்க்காத இடத்தில் நீ செய்த நல்ல செயல்கள் கூட இந்த பிரபஞ்சத்தின் அமைதியில் பதிந்திருக்கின்றன. இனி உன் மனதில் இருக்கும் பழைய பாரங்களை மெதுவாக இறக்கிவை. எல்லாவற்றையும் நீ ஒருவனாக சுமக்க வேண்டியதில்லை. உன் பயணத்தில் நீ தனியாக நடக்கவில்லை. என் அருள் என்பது உனக்கு முன்னால் பாதை காட்டும் ஒளியாகவும் உனக்கு பின்னால் பாதுகாக்கும் சக்தியாகவும் உன் உள்ளத்தில் அமைதியாக இருக்கும் துணையாகவும் இருக்கிறது. உன் வாழ்க்கையின் கதை இன்னும் முடிவடையவில்லை. நீ இழந்த பக்கங்களை மட்டும் பார்த்து கொண்டிருந்தால் இனி எழுதப்பட இருக்கும் அழகான பக்கங்களை காண முடியாது. உன் உள்ளத்தை அமைதியாக்கு. கடந்ததை பாடமாக ஏற்றுக்கொள். உன்னை நீ மன்னித்து எழுந்து நடக்கத் தொடங்கு. ஏனென்றால் உடைந்த மனதையும் மீண்டும் ஒளிர வைக்கும் சக்தி என் அருளுக்கு உண்டு. இருளில் நின்ற ஆன்மாவையும் வழிநடத்தும் கருணை என்றும் உன்னுடன் உள்ளது. உன் உள்ளத்தில் இன்னும் ஆழமாக பதிந்திருக்கும் ஒரு உண்மையை இன்று நீ உணர வேண்டும். வாழ்க்கையில் நீ சந்தித்த ஒவ்வொரு தாமதத்தையும், ஒவ்வொரு தடையையும், ஒவ்வொரு மாற்றத்தையும் நீ பல நேரங்களில் தண்டனையாக நினைத்தாய்.
ஆனால் உன் கண்களுக்கு தடையாக தெரிந்த சில பாதைகள் கூட உன்னை பாதுகாக்க அமைக்கப்பட்ட அருள் பாதைகளாக இருந்தன. நீ விரும்பியது உடனே நடக்காதபோது உன் மனம் சோர்ந்து போனது. ஏன் என் வேண்டுதலுக்கு பதில் கிடைக்கவில்லை என்று உன் உள்ளம் அமைதியாக கேட்டது. ஆனால் நினைவில் வைத்துக்கொள், ஒரு மலர் மலர வேண்டிய காலத்திற்கு முன்பு அதை திறக்க முயன்றால் அதன் அழகு முழுமையாக வெளிப்படாது. அதுபோல சில ஆசீர்வாதங்கள் சரியான தருணத்தில் வந்தால் மட்டுமே நிலைத்து நிற்கும். நீ பார்த்தது தாமதம், ஆனால் நான் பார்த்தது உன் தயாரிப்பு. நீ பார்த்தது இழப்பு, ஆனால் நான் பார்த்தது உன் பாதுகாப்பு. நீ பார்த்தது முடிந்த பாதை, ஆனால் நான் பார்த்தது உனக்காக திறக்க வேண்டிய புதிய வழி. மனிதனின் கண்கள் இன்று நடப்பதை மட்டும் பார்க்கும், ஆனால் அருளின் பார்வை உன் முழு பயணத்தையும் அறியும். அதனால்தான் சில நேரங்களில் நீ கேட்டதை விட உனக்கு உண்மையில் தேவையானதை வாழ்க்கை உன்னிடம் கொண்டு வருகிறது. உன் மனம் சில நேரங்களில் மற்றவர்களின் வாழ்க்கையை பார்த்து உன்னை ஒப்பிட்டு வருந்தியது. அவர்களுக்கு எல்லாம் எளிதாக நடக்கிறது, ஆனால் என் பாதையில் மட்டும் ஏன் இவ்வளவு சோதனைகள் என்று நினைத்தாய். ஆனால் ஒரு உண்மையை மறந்துவிடாதே, ஒவ்வொரு ஆன்மாவிற்கும் தனி பயணம் உள்ளது. ஒரு மலரும் ஒரு மரமும் ஒரே நேரத்தில் வளர்வதில்லை, ஆனால் இரண்டிற்கும் இயற்கையில் தனி அழகு இருக்கிறது. அதுபோல உன் பயணத்திற்கும் தனி அர்த்தம் இருக்கிறது. நீ கடந்து வந்த கஷ்டங்கள் உன்னை பின்னால் இழுக்க வரவில்லை, உன் உள்ளத்திலிருந்த மறைந்த சக்தியை வெளிக்கொண்டு வரவே வந்தன. சிவனின் 3ஆம் கண் என்பது அழிவின் அடையாளம் மட்டும் அல்ல, அது அறியாமையை அகற்றும் ஞானத்தின் அடையாளம். அதுபோல உன் வாழ்க்கையில் வந்த சில கடினமான அனுபவங்கள் உன் பழைய பயங்களை அழித்து புதிய புரிதலை உருவாக்க வந்தன. நீ இழந்த ஒவ்வொரு விஷயத்திற்காகவும் உன்னை குறை சொல்ல வேண்டாம். சில நேரங்களில் உன் கைகளில் இருந்து ஒன்று விலகுவது உன் கைகள் காலியாக இருக்க வேண்டும் என்பதற்காக. ஏனென்றால் வரப்போகும் பெரிய அருளை ஏற்றுக்கொள்ள அந்த இடம் தேவை. உன் மனதில் இன்னும் சில நினைவுகள் ஆழமாக இருக்கின்றன என்பதை நான் அறிவேன். சில வார்த்தைகள் மறக்க முடியாமல் இருக்கலாம், சில மனிதர்களின் மாற்றம் ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கலாம், சில சம்பவங்கள் ஏன் நடந்தது என்ற கேள்வியாக இருக்கலாம். ஆனால் நினைவில் வைத்துக்கொள், உன் மனம் ஒரு புனிதமான இடம். அதில் எதை நிரப்புகிறாய் என்பதே உன் அமைதியை தீர்மானிக்கும். பழைய காயங்களை மீண்டும் மீண்டும் நினைத்து உயிர்ப்பித்தால் அந்த வலி நீண்டு கொண்டே இருக்கும். நீ உன்னையே மன்னிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். பல நேரங்களில் மனிதன் மற்றவர்களை விட தன்னிடமே கடுமையாக நடந்து கொள்கிறான். நடந்ததை மாற்ற முடியாது, ஆனால் அதிலிருந்து உருவான ஞானத்தைக் கொண்டு இனி வரும் பாதையை மாற்ற முடியும். உன் தவறுகள் உன் அடையாளம் அல்ல, உன் தோல்விகள் உன் முடிவு அல்ல. அவற்றை கடந்து மீண்டும் எழும் உன் மனமே உன் உண்மையான அடையாளம். கைலாயத்தில் இருக்கும் அமைதி சத்தம் இல்லாததால் மட்டும் உருவானது அல்ல, அது முழுமையான ஏற்றுக்கொள்ளுதலின் நிலை. அதுபோல உன் உள்ளமும் வாழ்க்கையின் மாற்றங்களை எதிர்க்காமல் ஏற்றுக்கொள்ளும் போது உண்மையான அமைதியை உணரும். சிலர் உன் வாழ்க்கையில் வந்து உனக்கு மகிழ்ச்சி கொடுத்தார்கள், சிலர் பாடம் கற்றுக் கொடுத்தார்கள், சிலர் உன் உள்ளத்தில் இருந்த வலிமையை உனக்கே காட்டிவிட்டு சென்றார்கள். யாரையும் வெறுப்புடன் நினைத்து உன் மனதை கட்டி வைக்காதே. வெறுப்பு என்பது முதலில் அதை சுமப்பவரின் அமைதியையே குறைக்கும். விடுவிப்பது அவர்களுக்காக அல்ல, உன் ஆன்மா மீண்டும் சுதந்திரமாக சுவாசிக்கத்தான். ஒரு பக்தன் என் முன் அமைதியாக அமரும்போது அவன் பேசும் வார்த்தைகளை விட அவன் உள்ளத்தின் உண்மையை நான் கேட்கிறேன். அதுபோல உன் வெளிப்புற வெற்றிகளை விட உன் உள்ளத்தின் தூய்மையே முக்கியமானது. உலகம் சில நேரங்களில் உன்னை தவறாக புரிந்து கொள்ளலாம், உன் நல்ல எண்ணங்களை கவனிக்காமல் போகலாம். ஆனால் உண்மை ஒருபோதும் தனது மதிப்பை இழக்காது. ஒரு விளக்கு இருளிடம் அனுமதி கேட்டு ஒளி தருவதில்லை, அது தன் இயல்பை வெளிப்படுத்துகிறது. அதுபோல மற்றவர்கள் எப்படி நடந்தாலும் உன் உள்ளத்தின் நல்ல தன்மையை இழந்து விடாதே. நீ உன் பாதையில் மெதுவாக நடந்தாலும் பரவாயில்லை, ஆனால் நம்பிக்கையை கைவிடாமல் நட. வேகம் முக்கியமல்ல, சரியான திசைதான் முக்கியம். உன் வாழ்க்கையில் இன்னும் எழுதப்படாத பல அழகான தருணங்கள் காத்திருக்கின்றன. இன்று இருக்கும் நிலையை பார்த்து உன் முழு எதிர்காலத்தையும் தீர்மானிக்காதே. புயல் வந்ததால் வானம் நிரந்தரமாக இருண்டு விடுவதில்லை. அதுபோல ஒரு கடினமான காலம் வந்ததால் உன் முழு வாழ்க்கையும் அப்படியே இருக்கும் என்று எண்ணாதே. உன் உள்ளத்தில் இருக்கும் பயத்தை மெதுவாக விடு. உன் நம்பிக்கையை மீண்டும் எழுப்பு. உன் மனதை அமைதியின் பாதையில் நடத்தத் தொடங்கு. ஏனென்றால் நீ தேடும் அருள் உன்னிடம் இருந்து தொலைவில் இல்லை. நீ அமைதியாகி உன் உள்ளத்தின் ஆழத்தை உணரும்போது நான் எப்போதும் உன்னுடன் இருந்தேன் என்பதை நீ உணர்வாய். உன் உள்ளத்தின் அமைதியில் இன்று இன்னும் ஆழமான ஒரு உண்மையை நான் விதைக்கிறேன். நீ வாழ்க்கையில் சந்தித்த வலிகளை மட்டும் நினைத்து உன்னை பலமுறை குறைத்து மதித்திருக்கிறாய். ஆனால் உன்னை காயப்படுத்திய அந்த அனுபவங்களுக்குள் கூட உன்னை மாற்ற வந்த ஒரு மறைந்த பாடம் இருந்தது என்பதை இப்போது உணர்ந்து கொள். நீ விழுந்த தருணங்களை மட்டும் நினைத்தாய், ஆனால் ஒவ்வொரு முறையும் மீண்டும் எழுந்த உன் தைரியத்தை கவனிக்கவில்லை. நீ இழந்ததை மட்டும் எண்ணினாய், ஆனால் அந்த இழப்புகளுக்கு பிறகும் உன்னிடம் மீதமிருந்த நம்பிக்கையின் சக்தியை மறந்துவிட்டாய். ஒரு தங்கம் நெருப்பை கடந்து செல்லும்போது அது அழிந்து விடுவதில்லை. அதில் இருக்கும் தேவையற்றவை நீங்கி அதன் உண்மையான ஒளி வெளிப்படுகிறது.
அதுபோல உன் வாழ்க்கையின் சில கடினமான காலங்கள் உன்னை அழிக்கவில்லை. உன் உள்ளத்தில் மறைந்து இருந்த உண்மையான வலிமையை வெளிக்கொண்டு வந்தது. உலகம் சில நேரங்களில் உன் வெளிப்புற நிலையை மட்டும் பார்த்திருக்கலாம். ஆனால் உன் உள்ளத்தில் நடந்த அமைதியான போராட்டத்தை நான் அறிவேன். யாரும் பார்க்காத நேரங்களில் நீ தாங்கிய கண்ணீரையும் யாரிடமும் சொல்லாமல் வைத்திருந்த வலியையும் என் அருள் அறியும். இப்போது நான் சொல்லப்போகும் இந்த உண்மையை உன் மனம் ஆழமாக ஏற்றுக்கொண்டால் உன் கடந்த காலத்தை பார்க்கும் பார்வையே மாறும். உன்னை காயப்படுத்தியவை உன்னை பலவீனமாக்கவில்லை. அவை உன் ஆன்மாவை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள வைத்தன. ஒரு சிற்பம் உருவாகும் போது கல் பல மாற்றங்களை சந்திக்கும். அந்த மாற்றத்தின் போது கல்லுக்கு அது உடைக்கப்படுவது போல தோன்றலாம். ஆனால் சிற்பியின் பார்வையில் அது அழகாக உருவாகும் தருணம். அதேபோல என் பார்வையில் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அனுபவமும் வீணானது அல்ல. நீ புரியாமல் அழுத சில தருணங்களுக்கு கூட ஒரு நாள் உனக்கு அர்த்தம் புரியும். நீ பல முறை கேட்டிருக்கிறாய், ஏன் நான் நம்பியவர்கள் மாறினார்கள் என்று. ஆனால் சில நேரங்களில் மனிதர்களின் மாற்றம் உன்னை தனிமைப்படுத்துவதற்காக அல்ல, உன் ஆன்மா யாரை பிடித்து நிற்கிறது என்பதை உணர்த்துவதற்காக. வெளியில் இருக்கும் ஆதரவு மாறலாம், சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்களின் எண்ணங்கள் மாறலாம். ஆனால் உனக்குள் இருக்கும் உண்மையான நம்பிக்கையும் உன்னை வழிநடத்தும் அருளும் மாறாது. சிவனின் கழுத்தில் இருக்கும் பாம்பு பயத்தின் அடையாளமாக அல்ல, கட்டுப்பாட்டில் இருக்கும் சக்தியின் அடையாளமாக இருக்கிறது. அதுபோல உன் மனதில் எழும் பயங்களும் உன்னை ஆள வேண்டியதில்லை. அவற்றை புரிந்து கொண்டால் அவையே உனக்கு விழிப்புணர்வை தரும். உன் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்கள் உன் மனதில் ஆழமான தடம் விட்டிருக்கலாம். ஆனால் அந்த தடங்கள் உன் பயணத்தை நிறுத்தும் சுவர்கள் அல்ல, நீ எவ்வளவு தூரம் வந்தாய் என்பதை நினைவூட்டும் அடையாளங்கள். நீ உன்னை மற்றவர்களின் வார்த்தைகளால் அளவிடாதே. கடலின் ஆழத்தை கரையில் நிற்கும் ஒருவர் முழுமையாக அறிய முடியாதது போல உன் உள்ளத்தின் ஆழத்தையும் எல்லோராலும் புரிந்து கொள்ள முடியாது. உன் அமைதியை தவறாக புரிந்தவர்கள் இருந்திருக்கலாம், உன் நல்ல மனதை பயன்படுத்தியவர்கள் இருந்திருக்கலாம். ஆனால் அதற்காக உன் உள்ளத்தின் தூய்மையை இழக்க வேண்டாம். சந்திரன் தேய்ந்தாலும் மீண்டும் வளர்வதைப் போல வாழ்க்கையில் சில நேரங்களில் நீ குறைந்து போனதாக உணர்ந்தாலும் உன் வளர்ச்சி மீண்டும் தொடங்க முடியும். நீ செய்த நல்லவை உடனே திரும்பி வரவில்லை என்பதால் அவை மறைந்துவிட்டன என்று எண்ணாதே. உண்மையான செயல் விதை போல அது அமைதியாக மண்ணுக்குள் இருந்தாலும் சரியான நேரத்தில் வெளிப்படும். ஒரு பக்தனின் உண்மையான அழைப்பு வார்த்தைகளில் மட்டும் இல்லை, அவன் நம்பிக்கையிலும் பொறுமையிலும் அவன் மனதின் தூய்மையிலும் இருக்கிறது. நீ என்னை நினைக்கும் ஒவ்வொரு தருணமும் உன் மனதில் ஒரு அமைதி பிறப்பது அதனால்தான். அந்த அமைதி வெளியில் இருந்து வருவதல்ல, உனக்குள் எப்போதும் இருந்த அருளின் நினைவு அது. நீ கடந்த காலத்தை மாற்ற முடியாது, ஆனால் அந்த கடந்த காலம் உன் எதிர்காலத்தை கட்டுப்படுத்த வேண்டுமா என்பதை நீ தீர்மானிக்க முடியும். உடைந்த பாத்திரத்தை கூட ஒரு கலைஞன் புதிய வடிவமாக மாற்ற முடியும். அதுபோல வாழ்க்கையில் ஏற்பட்ட உடைந்த தருணங்களிலிருந்தும் அழகான மாற்றங்கள் உருவாக முடியும். உன் மனதில் நீண்ட நாட்களாக இருந்த குற்ற உணர்வுகளை இன்று மெதுவாக விடு. நீ மனிதனாக வந்தது எல்லாவற்றையும் சரியாக செய்வதற்காக அல்ல, ஒவ்வொரு அனுபவத்திலும் வளர்வதற்காக. உன் உள்ளம் அமைதியாகும் போதுதான் என் அருளின் குரலை தெளிவாக உணர முடியும். அதிக சத்தம் இருக்கும் இடத்தில் மென்மையான இசையை கேட்க முடியாதது போல கவலை நிறைந்த மனதில் உள்ளார்ந்த ஞானத்தை உணர முடியாது. அதனால் உன் மனதை மெதுவாக அமைதிப்படுத்து. உன்னை நீ மன்னித்துக்கொள். உன்னை விட்டு சென்றதை ஆசீர்வதித்துவிடு. உன்னை நோக்கி வரப்போகும் புதிய மாற்றங்களுக்கு இடம் கொடு. நீ நினைப்பதை விட நீ வலிமையானவன். நீ உணர்வதை விட என் அருள் உனக்கு அருகில் உள்ளது. நடந்தவை உன்னை உருவாக்கிய அத்தியாயங்கள் மட்டுமே. ஆனால் இனி உருவாகும் பாதை உன் நம்பிக்கையாலும் உன் உள்ளத்தின் ஒளியாலும் எழுதப்படும். உன் பயணத்தை தொடரு. உன் உள்ளத்தில் இருக்கும் சிவத்தின் அமைதி உன்னை என்றும் வழிநடத்தும். உன் உள்ளம் இன்று இன்னும் ஒரு ஆழமான உண்மையை அறிந்து கொள்ள வேண்டும். நீ வாழ்க்கையில் நடந்த சில மாற்றங்களை முடிவு என்று நினைத்து பயந்தாய். ஆனால் பல நேரங்களில் ஒரு முடிவு என்பது உண்மையில் ஒரு புதிய பாதையின் தொடக்கம் என்பதை மனித மனம் உடனே புரிந்து கொள்ளாது. நீ பிடித்து வைத்திருந்த சில விஷயங்கள் உன்னை விட்டு விலகிய போது உன் மனம் உடைந்தது. ஏன் நான் நேசித்தது என்னிடம் நிலைக்கவில்லை, ஏன் நான் பாதுகாக்க நினைத்தது என் கையிலிருந்து சென்றது என்று உன் உள்ளம் கேள்வி கேட்டது. ஆனால் நினைவில் வைத்துக்கொள், சில நேரங்களில் கையிலிருந்து ஒன்று விலகுவது உன்னை காலியாக்குவதற்காக அல்ல, உனக்காக காத்திருக்கும் உயர்ந்த அருளுக்கு இடம் உருவாக்குவதற்காக. மனிதன் தனக்கு பழக்கமானதை பாதுகாப்பு என்று நினைக்கிறான். ஆனால் எல்லா பழக்கமான பாதைகளும் சரியான பாதைகள் அல்ல. சில நேரங்களில் மாற்றம்தான் உன்னை உன் உண்மையான நிலைக்கு அழைத்துச் செல்லும். சிவனின் தாண்டவத்தை ஆழமாக உணர்ந்து பார். அது வெறும் அழிவின் அடையாளம் அல்ல, பழையதை மாற்றி புதிய உருவாக்கத்திற்கு வழி செய்யும் பிரபஞ்சத்தின் இயக்கம். அதுபோல உன் வாழ்க்கையில் முடிந்த சில அத்தியாயங்கள் கூட புதிய உருவாக்கத்திற்கான இடத்தை தயார் செய்தன. நீ இழந்ததை பார்த்து நீண்ட காலம் வருந்தினாய். ஆனால் அந்த இழப்பின் வழியாக உனக்குள் பிறந்த தெளிவை கவனிக்கவில்லை. சில அனுபவங்கள் நமக்கு நாம் விரும்பியதை தராமல் போகலாம், ஆனால் நமக்கு தேவையான ஞானத்தை கொடுத்து செல்கின்றன.
உன் மனதில் இருக்கும் பழைய நினைவுகளை நீ அடிக்கடி திறந்து பார்க்கிறாய். ஆறத் தொடங்கிய காயத்தை மீண்டும் தொடும்போது அது மீண்டும் வலிப்பது போல முடிந்த நிகழ்வுகளை மீண்டும் மீண்டும் உயிர்ப்பிப்பது உன் அமைதியை தள்ளி வைக்கிறது. இப்போது உன் உள்ளம் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளட்டும். நடந்ததை மறப்பது அவசியமில்லை. ஆனால் நடந்தது இனி உன் மனதை ஆளக்கூடாது. ஒரு பக்தன் என் முன் வந்து தனது பாரங்களை ஒப்படைக்கும் போது அவனுடைய வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் அந்த நொடியே மறைந்துவிட வேண்டும் என்பதல்ல அர்த்தம். ஆனால் அவற்றை எதிர்கொள்ளும் மன அமைதி அவனுக்குள் பிறக்கத் தொடங்கும். அமைதி என்பது வெளியில் எதுவும் நடக்காத நிலையல்ல, உள்ளே எது நடந்தாலும் நம்பிக்கையை இழக்காத நிலை. கடலில் அலைகள் எப்போதும் இருக்கும், ஆனால் அதன் ஆழத்தில் ஒரு அமைதி இருக்கும். அதுபோல வாழ்க்கையின் மேற்பரப்பில் மாற்றங்கள் இருந்தாலும் உன் உள்ளத்தின் ஆழத்தில் சிவத்தின் அமைதி நிலைக்க முடியும். நீ பல நேரங்களில் மற்றவர்கள் உன்னை புரிந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்த்தாய். ஆனால் உன்னை நீ புரிந்து கொள்வதே முதலில் முக்கியம் என்பதை மறந்துவிட்டாய். உலகம் சில நேரங்களில் உன் முயற்சியை பார்க்காமல் முடிவை மட்டும் பார்க்கும். ஆனால் என் அருள் உன் முயற்சியின் பின்னால் இருக்கும் உண்மையான எண்ணத்தை பார்க்கும். நீ அமைதியாக செய்த நல்ல செயல்கள், யாருக்கும் தெரியாமல் கொடுத்த உதவிகள், மற்றவர்களுக்கு வலி தரக்கூடாது என்று நீ அடக்கிய வார்த்தைகள் அனைத்தும் வீணாகவில்லை. இந்த பிரபஞ்சத்தில் உண்மையான அன்பும் தூய எண்ணமும் ஒருபோதும் மறைந்து போவதில்லை. சிவனின் திருநீறு ஒரு ஆழமான உண்மையை நினைவூட்டுகிறது. இந்த உலகில் மாறிக்கொண்டே இருக்கும் விஷயங்களை நிரந்தரம் என்று பிடித்துக் கொள்ள வேண்டாம் என்று அது உணர்த்துகிறது. இன்று உன்னிடம் இருப்பது நாளை மாறலாம். இன்று உன்னை விட்டு சென்றது நாளை வேறு வடிவில் அருளாக திரும்பலாம். அதனால் மாற்றங்களை எதிரியாக பார்க்காதே. உன் மனதில் இருந்த பயங்கள் பல நேரங்களில் உண்மையல்ல. அவை கடந்த அனுபவங்களால் உருவான நிழல்கள். அந்த நிழல்களை பார்த்து உன் பாதையை நிறுத்த வேண்டாம். சிவனின் 3ஆம் கண் போல உன் உள்ளத்தின் ஞானக்கண் திறக்கும்போது நீ நிகழ்வுகளை மட்டும் பார்க்க மாட்டாய், அதன் பின்னால் இருக்கும் பாடத்தையும் காண்பாய். அப்போது உன்னை காயப்படுத்தியவர்களிடம் கூட ஒரு நாள் வெறுப்பு குறையும். ஏனென்றால் அவர்கள் உன்னை உடைக்கவில்லை, உன்னை உனக்கே அறிமுகப்படுத்தியவர்கள் என்பதை உணர்வாய். நீ தேடும் உண்மையான வெற்றி வெளியில் கிடைக்கும் பாராட்டுகளில் இல்லை, உன் உள்ளம் அமைதியாக தூங்கும் அந்த நிலையில் உள்ளது. உன்னை நீ ஏற்றுக்கொள்ளும் போது ஒரு புதிய சக்தி உனக்குள் பிறக்கும். மற்றவர்கள் தரும் அங்கீகாரத்திற்காக காத்திருக்காமல் உன் மதிப்பை நீ உணரத் தொடங்குவாய். இனி கடந்த காலத்தின் சத்தம் உன் உள்ளத்தின் அமைதியை மறைக்க விடாதே. உன் உள்ளத்தில் சிவத்தின் ஒளி எப்போதும் இருக்கிறது. அதை மறைத்திருந்த கவலைகள் விலகும்போது அந்த ஒளியை நீயே காண்பாய். நீ நடக்கும் பாதையில் இன்னும் பல அழகான தருணங்கள் காத்திருக்கின்றன. ஆனால் அவற்றை பார்க்க உன் பார்வை கடந்த காலத்திலிருந்து நிகழ்காலத்திற்கு திரும்ப வேண்டும். உன் மனதில் இருக்கும் பழைய சுமைகளை ஒவ்வொன்றாக விடு. பயத்தை விடு, குற்ற உணர்வை விடு, உன்னை நீ குறைத்து பார்க்கும் எண்ணத்தை விடு. நீ வெறும் கடந்த அனுபவங்களின் கூட்டுத்தொகை அல்ல, அதைவிட பெரிய ஆன்மசக்தி உனக்குள் உள்ளது. அந்த சக்தியை உணரும்போது நீ புரிந்து கொள்வாய், உன் பயணத்தில் நடந்த ஒவ்வொரு மாற்றமும் உன்னை இன்றைய வலிமையான நிலைக்கு கொண்டு வரவே நடந்தது என்று. உன் பாதை தொடரட்டும், உன் உள்ளம் அமைதியாகட்டும். சிவத்தின் அருள் உன் ஒவ்வொரு அடியையும் வழிநடத்தட்டும். உன் உள்ளத்தின் ஆழத்தில் நீண்ட நாட்களாக மறைந்து கிடக்கும் ஒரு உண்மையை இன்று அமைதியாக உணர்ந்து கொள். நீ வெளியே தேடி அலைந்த பல பதில்கள் உண்மையில் உனக்குள்ளேயே இருந்தன. ஆனால் மனதில் இருந்த கவலைகளின் சத்தம், பயத்தின் நிழல், கடந்த காலத்தின் பாரம் அந்த உண்மையை உணர முடியாமல் செய்தது. மனிதன் பல நேரங்களில் தன்னிடம் இல்லாத ஒன்றை நினைத்து வருந்துகிறான். ஆனால் அவன் ஏற்கனவே பெற்றிருக்கும் அருளை கவனிக்க மறந்து விடுகிறான். ஒரு புதிய நாள் கிடைப்பதும், ஒரு புதிய எண்ணம் பிறப்பதும், மீண்டும் முயற்சி செய்யும் வாய்ப்பு இருப்பதும் கூட வாழ்க்கையின் பெரிய வரங்கள். நீ பல காலமாக ஒரு கேள்வியை உன் உள்ளத்தில் வைத்திருந்தாய், நான் எவ்வளவு தாங்கியும் ஏன் இன்னும் என் வாழ்க்கை மாறவில்லை என்று. ஆனால் ஒரு ஆழமான உண்மையை புரிந்து கொள். வெளியே மாற்றம் தெரியும் முன்பு உள்ளே மாற்றம் தொடங்கும். ஒரு மரத்தின் வேர் முதலில் மண்ணுக்கு அடியில்தான் வலிமை பெறுகிறது. வெளியே இருந்து பார்க்கும் ஒருவருக்கு எதுவும் நடக்காதது போல தெரியும். ஆனால் அந்த அமைதியின் உள்ளே ஒரு பெரிய வளர்ச்சி நடந்து கொண்டிருக்கும். அதே போல உன் அமைதியான நாட்களிலும் உன் வாழ்க்கை நின்றுவிடவில்லை. உன் பொறுமை வளர்ந்தது, உன் புரிதல் ஆழமானது, உன் ஆன்மா இன்னும் வலிமையான நிலைக்கு தயாரானது. சிவனின் ஆழ்ந்த தியானத்தை நினைத்துப்பார். வெளியில் அமைதி இருந்தாலும் அந்த அமைதிக்குள் பிரபஞ்சத்தின் சக்தி இருக்கிறது. அதுபோல உன் அமைதியான காலங்களிலும் உனக்குள் ஒரு புதிய சக்தி உருவாகி கொண்டிருக்கிறது. நீ உன் காயங்களை பார்த்து உன்னை பலவீனமானவன் என்று நினைத்தாய். ஆனால் காயங்கள் என்பது நீ தோற்றதற்கான அடையாளம் அல்ல. நீ போராடி தாங்கி இன்னும் நின்று கொண்டிருக்கிறாய் என்பதற்கான அடையாளம். ஒரு மலை எத்தனை புயலை சந்தித்தாலும் தன் நிலையை மறந்து விடுவதில்லை. அதுபோல சூழ்நிலைகள் எவ்வளவு மாறினாலும் உன் உள்ளத்தின் உண்மையான தன்மையை இழந்துவிடாதே. உன்னை காயப்படுத்தியவர்களின் செயல்கள் காரணமாக உன் நல்ல மனதை மாற்ற வேண்டாம். சிலர் உன் அன்பை புரிந்து கொள்ளாமல் போகலாம்.
சிலர் உன் அமைதியை மறிக்காமல் போகலாம். ஆனால் ஒரு தாமரை தன்னை சுற்றியுள்ள நீரால் தன் அழகை இழப்பதில்லை. அதேபோல உலகத்தின் மாற்றங்களால் உன் உள்ளத்தின் தூய்மையை இழந்து விடாதே. இப்போது நான் சொல்லப்போகும் இந்த உண்மையை உன் ஆன்மா உணரட்டும். நீ எதை இழந்தாய் என்பதனால் உன் வாழ்க்கை தீர்மானிக்கப்படுவதில்லை. இழந்த பிறகும் உனக்குள் என்ன மீதமிருக்கிறது என்பதே உன் உண்மையான சக்தியை காட்டுகிறது. உன்னிடம் இன்னும் நம்பிக்கை இருக்கிறது, அன்பு இருக்கிறது, மீண்டும் எழ வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறது. அதுவே உன் உள்ளத்தில் இருக்கும் சிவத்தின் ஒளி. சில நேரங்களில் உன் வேண்டுதலுக்கு உடனே பதில் கிடைக்கவில்லை என்று நினைத்தாய். ஆனால் மௌனமும் சில நேரங்களில் ஒரு வழிகாட்டுதல் என்பதை மறந்துவிடாதே. நான் அமைதியாக இருப்பது உன்னை விட்டு விலகியதால் அல்ல, உன் வாழ்க்கையில் சரியான தருணம் உருவாகும் வரை உன் உள்ளத்தை தயார் செய்வதற்காக. ஒரு பக்தன் உண்மையான நம்பிக்கையுடன் என்னை நினைக்கும்போது அவன் பாதையில் இருந்த கற்கள் எல்லாம் மறைந்துவிடும் என்பதல்ல அர்த்தம். ஆனால் அந்த கற்களை கடக்கும் தைரியம் அவனுக்குள் பிறக்கும். அதுவே உண்மையான அருள். வாழ்க்கையில் எப்போதும் எளிதான பாதை கிடைப்பதே ஆசீர்வாதம் அல்ல. எந்த பாதையிலும் உடையாமல் நடக்கும் மன உறுதி கிடைப்பதும் மிகப்பெரிய ஆசீர்வாதம். உன் உள்ளத்தில் இருக்கும் பழைய குற்ற உணர்வுகளை விடு. நீ எடுத்த சில முடிவுகள் இன்று தவறாக தோன்றலாம். ஆனால் அந்த நேரத்தில் உன்னிடம் இருந்த அறிவும் அனுபவமும் வைத்துதான் நீ நடந்தாய். இன்று கிடைத்த ஞானத்தால் நேற்று இருந்த உன்னை தண்டிக்காதே. அதற்கு பதிலாக அந்த அனுபவத்திற்கு நன்றி சொல்லி முன்னேறு. சிவனின் திரிசூலம் 3 சக்திகளை நினைவூட்டுகிறது. கடந்ததை புரிந்து கொள், நிகழ்காலத்தை உணர்ந்து வாழ், வரப்போகும் பாதையை நம்பிக்கையுடன் எதிர்கொள். உன் மனம் கடந்த காலத்திலேயே இருந்தால் இன்றைய அருளை காண முடியாது. நாளைய பயத்தில் இருந்தால் இந்த நொடியின் அமைதியை உணர முடியாது. இந்த நொடியே உன் கையில் இருக்கும் உண்மையான வரம். உன் மனதில் உள்ள தேவையற்ற சுமைகளை மெதுவாக இறக்கிவை. எல்லோருடைய வார்த்தைகளையும், எல்லா பழைய நினைவுகளையும், எல்லா வலிகளையும் சுமந்து செல்ல வேண்டியதில்லை. சிலவற்றை விடுவது இழப்பு அல்ல, அது உனக்கே நீ தரும் விடுதலை. உன் உள்ளத்தில் சிவத்தின் அமைதி எழும்பும்போது நீ உணர்வாய், நீ தேடிய பல பதில்கள் வெளியிலில்லை. அவை உன் ஆன்மாவின் அமைதிக்குள் இருந்தன. இனி உன்னை குறைத்து பார்க்காதே. உன் பயணத்தை மற்றவர்களுடன் ஒப்பிடாதே. உனக்கான பாதை உனக்கான நேரத்தில் மலரும். நீ கடந்து வந்த ஒவ்வொரு அனுபவமும் உன்னை இன்றைய நிலைக்கு கொண்டு வந்தது. இன்னும் வரப்போகும் ஒவ்வொரு அனுபவமும் உன்னை மேலும் உயர்த்தும். நம்பிக்கையை கையில் பிடித்து நட. அமைதியை உள்ளத்தில் வைத்திரு. உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியிலும் சிவத்தின் அருள் உன்னை வழிநடத்திக் கொண்டிருக்கிறது. உன் உள்ளத்தின் ஆழத்தில் இன்று இந்த உண்மையை முழுமையாக பதித்துக்கொள். நீ கடந்து வந்த பாதை சாதாரணமானது அல்ல. உன் கண்களுக்கு அது வலிகளின் பயணமாக தெரிந்திருக்கலாம். ஆனால் என் பார்வையில் அது உன்னை உன் உண்மையான சக்தியை அறிய வைத்த விழிப்புணர்வின் பயணம். நீ பல முறை விழுந்தாய், ஆனால் ஒவ்வொரு முறையும் மீண்டும் எழுந்தாய். நீ பல முறை சோர்ந்தாய், ஆனால் உன் உள்ளத்தில் இருந்த நம்பிக்கையின் சிறிய ஒளியை முழுமையாக அணையவிடவில்லை. அந்த ஒளிதான் உன்னை இவ்வளவு தூரம் அழைத்து வந்தது. ஒரு இரவு எவ்வளவு நீண்டதாக இருந்தாலும் விடியலை தடுக்க முடியாது. அதுபோல உன் வாழ்க்கையில் இருந்த கடினமான காலங்கள் எவ்வளவு நீண்டதாக தோன்றினாலும் உனக்காக காத்திருக்கும் அருளின் நேரத்தை தடுக்க முடியாது. நீ இன்று வரை புரியாமல் வைத்திருந்த பல கேள்விகளுக்கு காலம் பதில் தரும். ஏன் அந்த பாதை மூடப்பட்டது? ஏன் அந்த மனிதர்கள் விலகினார்கள்? ஏன் அந்த ஆசைகள் நிறைவேறவில்லை என்று நீ கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் ஒரு நாள் உன் உள்ளமே அமைதியாக பதிலை உணரும். சில நேரங்களில் நான் உன் வாழ்க்கையில் இருந்து சிலவற்றை விலக்குவது உன்னை காயப்படுத்துவதற்காக அல்ல, உன் ஆன்மாவின் பயணத்திற்கு பொருந்தாத சுமைகளை அகற்றுவதற்காக. ஒரு சிறிய தீபம் பெரிய இருளை பார்த்து பயப்படுவதில்லை. அது தன்னிடம் இருக்கும் ஒளியை மட்டும் தருகிறது. அதுபோல உன் உள்ளத்தில் இருக்கும் நம்பிக்கையின் ஒளி சிறியதாக தோன்றினாலும் அது உன் வாழ்க்கையின் பெரிய பயங்களை அகற்றும் சக்தி கொண்டது. நீ உன் கண்ணீரை பலவீனம் என்று நினைத்தாய். ஆனால் சில கண்ணீர் மனதை சுத்தப்படுத்தும் கங்கை நீரைப் போல அது உன் உள்ளத்தில் இருந்த பாரங்களை வெளியே கொண்டு வந்தது. சிவனின் சடையில் கங்கை அடங்கியது போல உன் மனதில் ஓடும் எண்ணங்களும் என் அருளின் அமைதியில் சமநிலை அடையும். நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று. பயத்தை விடு, நம்பிக்கையை பிடித்துக்கொள். நீ இழந்ததை நினைத்து உன் வாழ்க்கையின் மதிப்பை அளவிட வேண்டாம். உன்னிடம் இருந்து சென்றவை உன் கதையின் ஒரு பகுதி மட்டுமே. ஆனால் உனக்குள் இருக்கும் ஆன்ம சக்திதான் உன் முழு உண்மை. நினைவில் வைத்துக்கொள், ஆழகால விஷத்தை நான் தாங்கிய போது அது அழிவாக மாறவில்லை. அதுபோல உன் வாழ்க்கையில் வந்த கசப்பான அனுபவங்களையும் ஞானமாக மாற்றும் சக்தி உனக்குள் உள்ளது.
உன்னை காயப்படுத்திய நினைவுகளை வெறுப்பாக சுமக்க வேண்டாம். அவற்றை புரிதலாக மாற்று. உன்னை விட்டு சென்றவர்களை கோபமாக நினைக்க வேண்டாம். அவர்கள் உன் பாதையில் முடிந்த அத்தியாயங்கள் என்பதை அமைதியாக ஏற்றுக்கொள். உன் மனதில் இருக்கும் பழைய சுமைகளை நீ விடும்போதுதான் புதிய அருளுக்கு இடம் உருவாகும். நிறைந்த பாத்திரத்தில் புதிய நீர் சேர முடியாதது போல பழைய வேதனைகளால் நிரம்பிய மனதில் புதிய அமைதி நிலைக்க முடியாது. இப்போது உன் உள்ளம் இந்த உண்மையை உணரட்டும். உன் வாழ்க்கை உன் கடந்த காலத்தால் மட்டும் எழுதப்படவில்லை. இன்றைய உன் நம்பிக்கையாலும் உன் எண்ணங்களாலும் உன் செயல்களாலும் அது தொடர்ந்து உருவாகிறது. நீ தனியாக நடக்கிறேன் என்று பலமுறை நினைத்திருக்கலாம். ஆனால் உன் அமைதியான அழைப்புகளிலும் உன் சொல்லப்படாத வேண்டுதல்களிலும் உன் உள்ளத்தின் ஆழமான தேடல்களிலும் என் அருள் உன்னுடன் இருந்தது. கைலாயத்தின் அமைதி போல உன் உள்ளமும் அசையாத நிலையை அடைய முடியும். வெளியே உலகம் மாறிக்கொண்டே இருக்கும். ஆனால் உள்ளே இருக்கும் சிவத்தின் உணர்வு நிலையாக இருக்கும். மற்றவர்கள் உன்னை எப்படி பார்த்தார்கள் என்பதை விட உன் ஆன்மா எவ்வளவு தூய்மையாக இருக்கிறது என்பதே முக்கியம். உன் நல்ல எண்ணங்கள் வீணாகாது. உன் பொறுமை மறக்கப்படாது. உன் உண்மையான முயற்சிகளுக்கு சரியான நேரத்தில் அதன் பலன் வந்து சேரும். இனி கடந்த காலத்தின் கதவை பார்த்து நிற்காதே. உனக்காக திறக்கும் புதிய பாதையை நம்பிக்கையுடன் நோக்கு. உன் மனதில் சொல்லிக்கொள், நான் சுமந்த பாரங்களை சிவனின் அருளில் விடுகிறேன். நான் என் பயத்தை விடுகிறேன். நான் என் உள்ளத்தின் அமைதியை மீண்டும் ஏற்றுக்கொள்கிறேன். அந்த எண்ணம் உன் உள்ளத்தில் உண்மையாக எழும்போது மாற்றம் ஆரம்பமாகும். முதலில் உன் மனம் மாறும். பிறகு உன் பார்வை மாறும். அதன் பிறகு உன் வாழ்க்கையின் பாதையும் மாறத் தொடங்கும். நீ கடந்து வந்த புயல்கள் உன் முடிவு அல்ல. அவை உன் வேர்களை வலிமையாக்கிய காலங்கள். நீ இழந்த நாட்களை நினைத்து வருந்தாதே. இனி உருவாகும் நாட்களை நம்பிக்கையுடன் வரவேற்று நட. என் அருள் உன் முன்னால் வழிகாட்டும் ஒளியாகவும் உன் பின்னால் பாதுகாக்கும் சக்தியாகவும் உன் உள்ளத்தில் என்றும் அணையாத நம்பிக்கையாகவும் இருக்கும். உன் மனம் அமைதியை அடையட்டும். உன் பாதை தெளிவடையட்டும். உன் வாழ்க்கை சிவத்தின் அருளால் நிறையட்டும். உங்கள் மனதை இந்த அருள் வார்த்தைகள் தொட்டிருந்தால் சிவனின் நினைவில் ஒரு நொடி அமைதியாக இருங்கள். உங்கள் வாழ்க்கையில் எத்தனை சோதனைகள் வந்தாலும் சிவன் என்னுடன் இருக்கிறார் என்ற நம்பிக்கையை ஒருபோதும் விடாதீர்கள். சிவனின் அருள் வாக்குகள் தொடர்ந்து உங்கள் மனதை அடைய சிவனே துணை குடும்பத்தில் இணைந்து கொள்ளுங்கள். இந்த அருள் செய்தி இன்னொரு மனதிற்கு அமைதியை தரும் என்று நீங்கள் உணர்ந்தால் அவர்களுக்கும் பகிருங்கள். உங்கள் வாழ்க்கையில் சிவனின் கருணையும் அமைதியும் அருளும் என்றும் நிலைத்திருக்கட்டும். ஓம் நம சிவாய.